லண்டன் போகிறதுன்றது வந்து இவர் அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது ஒரு பதவிக்கு இவர் போகிறதுக்கான ஒரு கேப்பில் தான் அவர் எலிவேட் ஆகி எஸ்கேப் ஆகிறாரு. இதுக்கு மேலே படித்து அவர் என்ன பண்ண போகிறார்? ஏற்கனவே லண்டனில் வந்து கரிகாலன் டீமை வந்து மீட் பண்ணி, துரைமுருகன் டீம் எல்லாம் மீட் பண்ணி இவருக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததா ஏற்கனவே செய்திகள் வந்தது. சவுக்கு சங்கர் மிரட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை வரப்போகுதுன்னு. இதெல்லாம் ஒரே டீம் தான். அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, சவுக்கு சங்கர். அண்ணாமலை வந்து தலைவர் பதவியில் நீடிப்பது என்பது வந்து அதிமுகவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம். இன்னும் அடுத்த தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகளில் வானதி சீனிவாசன், தமிழிசை, அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மேலே எல்லாமே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸ் இருக்கு. அதுலேருந்து சிங்கிள் எஃப்ஐஆர் உருவுனா போதும், இடி வந்து அட்டாச் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல. கோவர்த்தன் கிட்ட இருந்து தான் 4 கோடி ரூபா போகுது அந்த நெல்லை தேர்தலுக்கு. அதுதான் வந்து பிடிப்படுது. அதை போட்டு கொடுக்குறவர் அண்ணாமலை. ஒரு டீ கூட கிடையாது. இதுதான் பாஜக. ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய டேர்ன் வந்து நரேந்திர மோடி வந்தப்புறம், அண்ணாமலை வந்தப்புறம் அதோட டேர்ன் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக மாறும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் ஹசீஃப் அவர்களே. வணக்கம். 3-4 நாட்களுக்கு முன்னர் வந்து உங்களோட ஒரு நேர்காணல். அந்த நேர்காணல்ல நீங்க ஒரு விஷயத்தை போற போக்குல சொல்லிட்டு போனீங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு மேல் படிப்பிற்காக லண்டன் போக இருக்கிறார், ஒரு 3-4 மாதம் இருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இன்னைக்கு வந்து பல ஊடகங்கள் அதை வந்து பிரேக்கிங் நியூஸாக இன்னைக்கு எடுத்ததை நான் பார்த்தேன். அப்போது நீங்கள் சொல்லும் பொழுது அதை கூட நான் விரிவாக நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கல, ஏன் போறார், எதுக்கு போறார் அப்படின்ட்டு. இன்னைக்கு தினமலரும் கூட அதை பற்றி ஒரு செய்தியை எழுதியிருக்கிறாங்க. அதில் அவங்க என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, இவர் போறாரு, 4 மாதம் வெளியூர் போறார், படிக்கிறதுக்கு போறாரு. அந்த இடைக்காலமாகவோ இல்லை இவருக்கு மாற்றாகவோ யார் வந்து மாநில தலைவராக இருப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த பயணம் அப்படின்றது அவர் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது ஒரு மேற்படிப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார், அதற்காக போறார். இந்தியாவிலிருந்து ஒரு 12 பேருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பு, அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு, போறார் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு மேலிடம் எந்த அளவுக்கு அவருக்கு அனுமதி வழங்கியது, இதனுடைய பின்னணி என்ன? முதல்ல இதுக்கு மேலே படித்து அவர் என்ன பண்ண போறாரு? IPS படித்தாச்சு, அந்த படிப்பை தூக்கி போட்டு வந்துட்டாரு. இப்போ வந்து ஃபாரின் அஃபேர்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி படிக்க போகிறாரு. IFSக்கு போகிறாரா? IAS ப்ரிலிமினரி முடிக்கும் போதே IPS இல்லைன்னா IFS இல்லைன்னா IAS இதுக்குள்ளேருந்து தானே நீங்கள் போயிருக்கணும். அப்போ அதில் வந்து நீ IPSஸை தேர்ந்தெடுக்கிறீங்க. RSSோட பேக்ரவுண்டில் தான் நீங்கள் படிக்கிறீங்க. இன்றைக்கி ஓம் பிர்லா மகள் வந்து சிங்கிள் சிட்டிங்கில் UPSCயை கிளியர் பண்ண மாதிரி நீங்களும் வந்து RSSோடைய பின்புலத்தில் படித்து ப்ரிலிமினரி கிளியர் பண்ணுறீங்க, IPS கேடருக்குள்ளே வரீங்க, எல்லாம் கிளியர் பண்ணுறீங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே RSS பின்புலம் இருக்குது. அப்போது IPS அதிகாரியாகவும் மாறுறீங்க. IPS அதிகாரியாக மாறினப்புறம் நீங்கள் அரசியல்வாதியாகவும் மாறுறீங்க. சம்பாதிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துருக்கீங்க. அப்போது நீங்கள் வந்து ஃபாரினுக்கு மீண்டும் ஒரு படிப்புக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு படிப்புக்கு ஒரு விண்ணப்பிக்கிறதும், அதில் 12 பேரில் ஒருத்தர் இந்தியாவிலேயே தேர்வாகிறதும், இது வந்து மிகப்பெரிய அறிவாளிகளில் ஒருத்தர். இவர் ஏற்கனவே IIMல படித்தவர், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் படித்தவர். அப்படின்னா நிறைய இமேஜஸ் வந்து இவருக்கு இருக்குது. படிப்பு தொடர்பான இமேஜஸ் ஒன்று இருக்குது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இருக்கிற இமேஜ் வந்து பணம் சேர்க்குற இமேஜ். இவரோட மனைவி அகிலா வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்களில் ஒருத்தர். இவங்க மச்சான் வந்து கோவை மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரபலங்களில் ஒருத்தர். கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸில் மிகப்பெரிய இன்வெஸ்டரில் இவர் ஒருத்தர். கவுண்டர் சமூகத்தில் மிகப்பெரிய இன்வெஸ்டரு. கரூரில் ஒரு மிகப்பெரிய ஃபினான்சியரு. அது இல்லாமல் ஃபுல்லாக செங்கல் சூளை குவாரிகள்
நடத்துகிறாரு, செங்கல் சூளை நடத்துகிறார், இப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் போகுது. மனைவி வந்து பெங்களூர் ஒரு வார் ரூம் நடத்துகிறாங்க. இவருக்கு ஆதரவாக இவரை ஷேப்பப் பண்ணி, கிராப்பப் பண்ணி, மேக்கப் பண்ணி இவரை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஒரு வார் ரூம் வந்து பெங்களூரில் நடக்குது. சென்னையில் இருக்குது. சென்னையில் 2 வார் ரூம் இருக்குது. இப்படிலாம் இருந்து ஒரு லெவலுக்கு மேலே போயிட்டு எம்பி தேர்தல் இவர் வந்து முருகனுக்கு போட்டியாக எம்பி ஆகணும்னு பார்த்தாரு. முருகனுக்கு ராஜ்யசபா எம்பி கொடுக்கும்போது இவருக்கும் ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தாரு. அடுத்தது இவர் அந்த எம்பியை வாங்கிட்டு முருகன் எப்படி மத்திய மந்திரி ஆனாரோ அந்த மாதிரி மத்திய மந்திரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய முயற்சி என்பது இருந்தது. இவருடைய குருநாதர் ஒருத்தரை வச்சுக்கின்னு கர்நாடகாவில் இருக்காரு. பிஎல் சந்தோஷை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணார். அந்த முயற்சி எதுவும் ஈடுபடல. இவரை வந்து எம்பி தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னாரு. நான் எம்பி தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னே அறிவித்தார். அதுக்கப்புறம் எம்பி தேர்தலில் போட்டிட்டார். எம்பி தேர்தலில் போட்டிட்டார். அதுக்கப்புறம் நான் ஜெயிப்பேன், இந்தியாவே வேடிக்கை பார்க்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இவரால் ஜெயிக்க முடியல. 150 கோடி வந்து கரிகாலன் அண்ட் கோ வந்து மணல் மாஃபியா அவங்க கொடுத்த காசு ஒரு 150 crores சம்மந்தமாக இருக்குன்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வந்து பெரிய அளவுக்கு வெடிச்சுது. அது பற்றின செய்திகள்லாம் வந்தது. நிறைய பேருக்கு எம்பி சீட்டு கொடுக்குறேன்றது ஒரு கலெக்ஷன் ஓடிச்சு. எம்பி சீட்டு வாங்கின ஏசி சண்முகம் மாதிரி ஆட்கள் கிட்டலாம் இவர் காசு வாங்கினதா ஒரு இது ஓடிச்சு. இது மாதிரி இவரால் ஒரு எம்பியை ஜெயிக்க முடியல, மந்திரியும் வாங்க முடியல. இப்போ திடீர்னு படிப்பு நான் போகிறேன் அப்படின்னு இவர் அறிவிக்கிறதும், இன்னும் 1 மாதம் அதுக்கான ஒர்க் இருக்குது. இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் போகிறார் அவர். 1 மாதம் அதுக்கான ஒர்க் இருக்குது. இப்போ அவர் போகிறது வந்து எப்படி அவர் இது பண்ணுறாருன்றது சுத்தமாக தெரியல. ஆனால் இவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நவுந்துட்டாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. ஏற்கனவே லண்டனில் வந்து கரிகாலன் டீமை வந்து மீட் பண்ணி, துரைமுருகன் டீம் எல்லாம் மீட் பண்ணி இவருக்கு பணப்பரிமாற்றம் நடந்ததாக ஏற்கனவே செய்திகள் வந்தது. ஒரு 300 கோடி அளவுக்கு அப்போவுமே பணப்பரிமாற்றம் நடந்ததாக செய்தி வந்தது. ஆனால் அந்த செய்திகள் வந்து அடிப்படையில் அமலாக்கத்துறை எடுத்து நடத்தக்கூடிய மணல் மாஃபியா தொடர்பான வழக்குகளில் எந்த பின்னடைவும் வரல, இவரால் பண்ண முடியல. அந்த வழக்காகவே போது 4770 கோடி ரூபாய் வந்து அளவுக்கு அதிகமாக மணலை வெட்டி எடுத்ததா ஒரு ரெக்கார்டை ப்ரொடியூஸ் பண்ணி, அது சேட்டலைட் இமேஜிங்கோட ப்ரொடியூஸ் பண்ணி, அது தொடர்பாக வந்து இடி வந்து டிஜிபிக்கே கடிதம் எழுதியிருக்கு, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 7 ஆட்சி தலைவர்கள் மீதான வழக்கு என்பது பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ எம்பி ஆக முடியல, மந்திரி ஆக முடியல, எதுவும் பண்ண முடியல இல்லைங்களா. மந்திரியாக இருந்தால் வெளிவிவகாரத்துறை இணையமைச்சராக கூட ஆயிருந்திருக்கலாம். இல்லைன்னா இவர் அதிகமாக எதிர்பார்த்து அமித்ஷாவுக்கு அசிஸ்டண்ட்டாக கிரண் ரிஜிஜு முன்னாடி இருந்தார் இல்லையா, உள்துறை இணை அமைச்சர். ஏன்னா ஐபிஎஸ் முடிச்சிருக்காரு, போலீஸ் ஹேண்ட்லிங் தெரியுன்றதுனால உள்துறை இணை அமைச்சராக இருக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்துவேன்னு அடிக்கடி முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி உள்துறை இணையமைச்சராக இருக்கும்போது அவர் சொல்லுவார் இல்லையா, ஆட்சி கலைக்கப்படும், ஆட்சி கலைக்கப்படும். அந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். திமுக ஊழலை சொன்ன மாதிரி அதிமுக ஊழலை இவரால் பட்டியலிடவே முடியல. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தாரு, இவரால் ஒன்றும் முடியல. கடைசியில் மதுவிலக்கு தான் எங்கள் கொள்கை அப்படின்னு சொன்ன இலகணேசன், சிபி ராதாகிருஷ்ணன் இவங்களெல்லாம் மீறி மதுவிலக்கு என்பது நடைமுறைப்படுத்த முடியாத விஷயம் அப்படின்னு இவர் சொல்கிறார். மதுவிலக்கு தான் கொள்கையாக இருக்கணும்னு திருமாவளவன் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்கிறார். முதல்வர் கூட மதுவிலக்கு தான் எங்களுடைய கொள்கை, அதை படிப்படியாக அமுல்படுத்துவோம் அப்படின்றதான் அவங்க சொல்கிறாங்க. காங்கிரஸும் மதுவிலக்கு தான் கொள்கை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் பாஜகவுடைய தமிழக தலைவர் வந்து மதுவிலக்கு எங்கள் கொள்கை அல்ல, மதுவிலக்கை அமுல்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணி போகக்கூடிய ஒரு கொள்கை முரண்பாடு. ஸோ இப்போ இவர் லண்டன் போகிறதுன்றது வந்து இவர் அடுத்த கட்டமாக வேறு ஏதாவது ஒரு பதவிக்கு இவர் போகிறதுக்கான ஒரு கேப்பில் தான் இவர் எலிவேட் ஆகி
எஸ்கேப் ஆகுறாரு அப்படின்னு தான் தோணுது. இடைக்காலமாக ஒருத்தருக்கு இப்ப மாநிலத்தினுடைய தலைவர் பொறுப்பு வழங்கப்படுமா, இல்ல அது தொடருமா, இல்ல மீண்டும் வந்து அவர் இந்தியா திரும்பினதுக்கு பிறகு அந்த பதவி கொடுக்கப்படுமா, இல்ல அவர் இந்தியா திரும்பியதற்கு பிறகு நீங்கள் கூறுவது போல ஒரு எலிவேட் ஆகி இன்னொரு பெரிய தேசிய அளவுல பொறுப்பு கொடுக்கப்படுமா? எதற்காக? அப்ப அதை நேரடியாக கொடுக்கலாம்ல. எதற்கு இந்த 4 மாதம்? இது உண்மையிலே இந்த 4 மாதம் அப்படின்றது படிப்புக்காக தான். படிப்புக்காக தான் அப்படின்றது வந்து அவருடைய எக்ஸ்பிளனேஷன். ஒருவேளை படிப்புக்காகன்னு கூட கணக்கு போடலாம். இப்போ லேட்டஸ்டாக வந்து அண்ணாமலையுடைய மனைவி அகிலா வந்து இந்த டேப்லெட் தயாரிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் அதிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டர். அவங்க வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் முடிச்சிருக்காங்க. எல்லாமே மேனேஜ்மெண்ட் படிப்பு படித்தவங்க தான். இவரும் மேனேஜ்மெண்ட் படிப்பு படித்தவங்க தான், அவங்களும் மேனேஜ்மெண்ட் படிப்பு படித்தவங்க தான். இப்போது கரெக்டாக சொல்லணுன்னா, செடிக்கு தண்ணி ஊற்றணும். செடிக்கு தண்ணி ஊற்றணுன்னா தண்ணி வேணும். தண்ணி வேணும்னா அதுக்கு ஒரு கிணறு வேணும், கயிறு வேணும், பக்கெட் வேணும், மோட்ரு வேணும், இல்லைன்னா மோட்ரு வேணும். அதுதான் இவங்களுக்கு அரசியல். அரசியல்ன்ற கிணத்துல இப்போது ஆசிஃப் மேலே அமலாக்கத்துறை வரப்போகுது, ரைட்டா, பிரகாஷ் மேலே அமலாக்கத்துறை வரப்போகுது சொல்லி மிரட்டுறதுக்கு தான் அண்ணன் அமர் பிரசாத் ரெட்டி இருக்கார். அவர் மிரட்டுவார். அப்புறம் இப்போது சவுக்கு சங்கர் மிரட்டிக்கிட்டு இருந்தார் இல்லையா, எல்லார் மேலேயும் அமலாக்கத்துறை வரப்போகுதுன்னு. இதெல்லாம் ஒரே டீம் தான். அமர் பிரசாத் ரெட்டி, அண்ணாமலை, சவுக்கு சங்கர், இவங்க எல்லாமே வந்து இந்த அரசியல் கிணத்துல பணம் எனும் நீரை எடுத்து ஊற்றுவதற்கான விஷயம். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்திலேருந்து வராங்க. வந்து அப்படி படித்து கிடிச்சு ஒரு பதவிக்கு வந்தோன்னா அந்த பதவியை வச்சு அரசியலுக்கு போய் அரசியலுக்கு உள்ள நுழைஞ்சு ஒவ்வொருத்தரோட வீக்னஸை கண்டுபிடிச்சி எடுத்து கர்நாடகாவில் வந்து ஒரு 8 அமைச்சர்களை வந்து ஹனி ட்ராப் வீடியோ எடுத்து அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போய் அவங்க தடை உத்தரவுலாம் வாங்கினாங்க. தமிழகத்தில் ஹனி ட்ராப் வீடியோ எடுத்தது வந்து அண்ணன் கேடி ராகவன் ஹனி ட்ராப்பில் வந்து முக்கியமாக ஒர்க் பண்ணது அலெக்சிஸ் சுதாகர்னு ஒரு வழக்கறிஞர். அவர் தான் வந்து ஒரு பத்திரிகையாளரை வச்சு ஒர்க் பண்ணார். அந்த அலெக்சிஸ் சுதாகரை வந்து இன்றைக்கி ஒரு ரவுடியோடு சேர்த்து துப்பாக்கி வச்சுருந்ததா இன்றைக்கி போலீஸ் வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து அரசியலை வந்து இந்த பணம் ஊற்றாக கொண்டு வந்து நிற்க வச்சு இதில் பெரிய அளவுக்கு பலன் அடைஞ்சிட்டு இப்போ நான் நினைக்கிறேன் இவர் இங்கிலாந்து லண்டன்லாம் போகிறது வந்து இந்த பணத்தை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் இவங்க வந்து போவாங்க. ஒன்று இவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா, இல்லை பிஜேபி ஒட்டுமொத்தமாக சம்பாதிச்சு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா பிஜேபிக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை, இவரை வச்சு தான் பண்ணோன்னு இல்லை, மேக்சிமம் இவரோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பயணமாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்போ இடைக்கால தலைவர் அப்படின்றா தமிழ்நாட்டில் யாருக்கு வாய்ப்பு இருக்கு பாஜகவில்? இல்லை இவர் சொன்னவர் தான் அடுத்த தலைவராக இருக்க முடியும், அப்படி இவர் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நபர் தான்? இன்னும் அதுக்கு 1 மாதம் நேரம் இருக்கு. 1 மாதத்துக்குள்ளே இவர் போகிறதுக்குள்ளே கூட இவரை மாற்றலாம். இவரை தூக்கி போட்டு இன்னொரு தலைவரையே தூக்கி போடலாம். போகிறீங்க, இவர் வர்றதுக்கு ஒரு 6 மாதம் ஆகும், என்னால் இன்னொரு தலைவரை போடலாம் சொல்லிட்டு இன்னொரு தலைவராக போடலாம். இன்னும் அடுத்த தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகளில் வானதி சீனிவாசன், தமிழிசை, இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. மீண்டும் ஒரு தலைவராக வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் தமிழிசை அவர்கள் வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் நடத்தப்பட்ட விதம் அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிச்சு. அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைமையோடு தமிழிசைக்கு சரியான ஒரு டேர்ம்ஸ் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி தோணுது. அப்படி இருக்கும்போது அவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒருவேளை அண்ணாமலை வந்து இவருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணாமலை சொல்றது, இப்போ பாஜகல அகில இந்திய தலைவர் வந்து வரல. அகில இந்திய தலைவர் வந்து வர்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு கிரைசிஸ் இருக்கு. இப்போ நம்ம சூர்யா சிவா இன்டர்வியூவில் சொல்ற மாதிரி ஒரு லேபிளான ஒரு லீடர் வந்து பர்சனாலிட்டி கல்ட் வந்து ஆர்எஸ்எஸ்ல கிடையாது. அங்கே வந்து ஒரு விதமான பார்ப்பனர்கள் தான் பதவிக்கு வர முடியும், ரைட்டுங்களா? அவங்க அந்த பார்ப்பனர்களுக்காகவும் சனாதனத்துக்காகவும் வர்ணாசிரமத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸோட பொலிட்டிக்கல் விங்கு தான் வந்து பிஜேபிக்கு தலைவராக யார் வர்றதுன்றது சிக்கல். இப்போது
பிஎல் சந்தோஷ் என்றவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து அனுப்பப்பட்ட, பிஜேபிக்கு அனுப்பப்பட்ட ஒரு ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அவருடைய சப்போர்ட்டர்னால தான் அண்ணாமலை வந்து இன்னைக்கு வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆடினார். இப்போ அந்த பிஜேபிக்கு வந்து இன்னைக்கு நட்டா வந்து பதவி விலகிட்டார். அடுத்து யார் தலைவராக வருவாங்கன்றது ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு மாநில தலைவரையா நியமிக்கணும். அதெல்லாமே இந்த ஒரு மாசத்து ப்ராசஸ்க்குள்ள வந்துடும் இல்லையா, அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கேட்ட தமிழிசை வந்து மத்திய தலைமையோட நல்லா இல்லைன்றதெல்லாம் இல்லை. அமித்ஷாவுடைய ப்ராடக்ட் தான் தமிழிசை. அமித்ஷாவோட ப்ராடக்ட் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை வந்து பிஎல் சந்தோஷோட ப்ராடக்ட். அமித்ஷாவோட ப்ராடக்ட் வந்து தமிழிசை. இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா இப்படி கூப்பிட்டு திட்டினார் அப்படின்றது வந்து அது வந்து ஒரு குரு வந்து சிஷ்யை கூப்பிட்டு திட்டுற திட்டு. அதை தாண்டி தமிழிசைக்கு நல்ல இது இருக்கு. அதனால தான் தமிழிசையை அட்டாக் பண்றாரு அண்ணாமலை. சூர்யா சிவாவை அதுக்கு தான் யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ண உடனே அதே சூர்யா சிவாவை தூக்கி வெளியில போட வைக்கிறாங்க. ரெண்டாவது தமிழிசை கிட்ட போய் ஒரு டெய்ஸியும் சூர்யா சிவாவும் அக்கா தம்பி உறவு பண்ண மாதிரி ஒரு சீனையும் போட வைக்கிறது யாரு? அகில இந்திய தலைமை. ஸோ தமிழிசைக்கு அகில இந்திய தலைமையுடைய செல்வாக்கு இல்லைன்றது வேற கான்செப்ட்னு வைங்களா. அண்ணாமலை வந்து தலைவர் பதவியில் நீடிப்பது என்பது வந்து அதிமுகவுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயன்றது. நீங்கள் வந்து தொடர்ந்து பாஜகவை பல விதங்களில் ஆதரிக்கிற எடப்பாடி வந்து அண்ணாமலையை ஆதரிக்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் நியூஸ் ஜேல பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு எதிரான விஷயங்கள்லாம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அண்ணாமலைன்ற கான்செப்டை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. சூர்யா சிவா அவருடைய இந்த நேர்காணல் பற்றி சொல்லும் பொழுது அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. என்னன்னா, பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களோடு நெருக்கமாகத்தான் இருக்காங்க. வெளியில தான் அப்படியெல்லாம் பேசிக்கிறாங்க. யாருமே அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை பற்றி பேசுவதற்கே அஞ்சுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா? அப்படி இருக்கும் பட்சத்துல ஏன் அப்படிப்பட்ட ஒரு உறவை இவங்க மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து வருது? அமைச்சர்கள் மட்டும் மெயின்டைன் பண்ணல, உங்களுக்கு அதிகாரிகள் மெயின்டைன் பண்றாங்க. ரைட்டுங்களா? மகேஷ்குமார் அகர்வால்னு ஒரு அதிகாரி, அவர் வந்து அங்க இருக்கக்கூடிய பாஜகவுடைய நேஷ்னல் சோஷியல் மீடியா ஹேண்ட்லர், அவரோட சொந்த சகோதரர். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வட இந்திய அதிகாரிகளும் ஒரு லாபி வந்து அவங்களுக்கு இருக்குது. அது வந்து இடி ஐடியை வந்து ரொம்ப மோசமாக நரேந்திர மோடி கையாண்டதுனால வந்த விளைவு அது. யாராவது ஒரு குட் ஆஃபீஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு சம்பவம் சொல்ல முடியும். செந்தில் பாலாஜி வந்து ரெண்டு பேரும் கரூர், செந்தில் பாலாஜியும் அண்ணாமலையும் கரூர், ரெண்டு பேருமே ஒரு விதத்தில் இப்போ ஹையஸ்ட் அரசியல்வாதிகள்னு வரும்பொழுது ஒரு கிளாஸ்மேட் வந்து இன்னொரு கிளாஸ்மேட்டை பார்த்துப்பான் இல்லையா, ஸ்கூலில் படிக்கும்போது. அந்த மாதிரி இவங்க எல்லாம் மீட் பண்ணி ஒன்றா இன்டராக்ட் பண்ணிலாம் இருந்தவங்க தான். ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து செந்தில் பாலாஜி க்கும் கரூர் விஜயபாஸ்கர் இப்போது தலைமறைவாக இருக்கார். ஒரு 100 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி ஒரு பினாமி எழுதிச்சு. அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை வருது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு, திமுக ஆட்சி அமைஞ்ச உடனே முதல் விஜிலன்ஸ் ரெய்டை வந்து கரூர் விஜயபாஸ்கர் மேலே நடத்தும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, சவுக்கு சங்கரை கூப்பிட்டுன்னு போயிட்டு அந்த வீடெல்லாம் காமிச்சு, செந்தில் பாலாஜி வீடெல்லாம் காமிச்சு பண்ணுறாரு. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கையே எடுக்கலன்னும் போது இவர் நேரடியாக போய் உக்காந்து செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அமித்ஷாவை வலியுறுத்துறாரு. அண்ணாமலையுடைய அந்த வலியுறுத்தலுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த நடவடிக்கை பாஞ்சிருக்கு. அடுத்து பொன்முடி மேலே நடவடிக்கை எடுக்க ட்ரை பண்ணாங்க, முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துரைமுருகனுக்கு எதிராக மணல் மாஃபியா மேலே எல்லா, அதாவது சுற்றி இருக்கிற எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டே வருவாங்க. ஆனால் துரைமுருகன் மேலேயோ கதிரானந்த் மேலேயோ கை வைக்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் கை வைக்கல. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி இப்போ பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு, அவர் மேலே இன்னும் கை வைக்கல. ஏவா வேலு, அவர் மேலே வந்து ஐடி ரெய்டு தான் போயிருக்கு, அமலாக்கத்துறை ரெய்டுலாம் போகல. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் மேலே ரெய்டு போகிறதுக்கு நேரு, அமைச்சர் நேரு,
அவரும் அவர் மேலே ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அதிமுக அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மேலே எல்லாமே டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸ் இருக்கு. அதுலேருந்து சிங்கிள் எஃப்ஐஆர் உருவுனா போதும், இடி வந்து அட்டாச் பண்ணி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கல. காரணம் என்ன? அவங்க இன்டர்ன் அவங்க வந்து பாஜக அமைச்சர்களோட இன்டைரக்டாக உறவு வச்சுருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு கூட பியூஷ் கோயலுக்கு ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து தங்கமணி, வேலுமணி, வீரமணி, தஞ்சை மாவட்ட அமைச்சர் ஒருத்தர், அவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. ஏடிஎம்கே பிஜேபி உறவு இல்லை, எடப்பாடி அளவில் உறவு இல்லை தவிர அவங்க மேலே ரெய்டு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பணம் குவிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாமே தெரியும். அதுதான் இந்த கிணறு, அண்ணாமலையுடைய கிணறு, கயிறு, தொட்டி. பணம் வந்து இல்லீகலாக வரக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அந்த இடங்களில் இருக்கக்கூடியவங்கள தொடர்ச்சியாக மிரட்டி ஒரு அமௌண்ட் வாங்குறது. இப்படிதான் எடப்பாடி ஆட்சி வந்து மாதம் கப்பம் கட்டிச்சு. அவங்க வந்து குஜராத் தேர்தலுக்கு துட்டு கொடுத்துருக்காங்க, ராஜஸ்தான் தேர்தலுக்கு துட்டு கொடுத்துருக்காங்க, கர்நாடகா தேர்தலுக்கு ஹெலிகாப்டர்லேயே துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கப்பம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. யார்? எடப்பாடி. அப்போது இன்டர்ன் டிஎம்கே, இப்போது டிஎம்கேல வளமான அமைச்சர்கள் வரும்போது அவங்க இன்டர்ன் வந்து இவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியோட பாஜக ரொம்ப க்ளோஸாக தான் இருந்தது. இன்ஃபேக்ட் அமலாக்கத்துறை அதிகாரிகளே க்ளோஸாக தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு கான்டாக்ட் தான் வந்து செந்தில் பாலாஜி வச்சிருந்தாரு. ஆனால் செந்தில் பாலாஜி அடித்தது வந்து அண்ணாமலையுடைய ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷனு, பிஜேபியுடைய ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன். ஏன்னா செந்தில் பாலாஜி ஆக்டிவாக இருந்தால் கொங்கு மண்டலத்தில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக செந்தில் பாலாஜி தொடர்ந்து அடித்தாங்க. ஒரு டீம் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அதுக்காக வேலை பார்த்தாங்க. ஆன்டி செந்தில் பாலாஜி ஒர்க்கில் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. இவங்க போட்ட ஸ்கெட்ச் வந்து கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது நம்மளால் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு. அதோட ஒரு பரிணாம வளர்ச்சியாக தான் முருகன் வந்து நீலகிரியில் போட்டி போட்டது, அண்ணாமலை வந்து எங்கே போட்டி போட்டதும், சௌமியா அன்புமணி வந்து தர்மபுரியில் போட்டி போட்டதும், இதெல்லாம் வந்து ஒரு முயற்சி, பரீட்சார்த்த முயற்சி தான். அந்த முயற்சியில் அவங்க தோல்வி அடைகிறாங்க. சப்போஸ் செந்தில் இப்போ தோல்வி அடைகிறதுன்றது வந்து பொதுமக்களுடைய ஒரு வில்லு, அதனால தோல்வி அடைகிறாங்க அப்படின்னு வச்சுக்கினா கூட, செந்தில் பாலாஜி இருந்தாருன்னா இவங்க வந்து ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்து சட்டமன்ற தேர்தலில் 10க்கு 10 தொகுதி கோவையில் ஜெயிக்கிறாங்க. அவரு அடுத்த மாநகராட்சி தேர்தலில் 100க்கு 95 ஜெயிக்கிறார், ஜெயிச்சு காட்டுறாரு. அதே துட்டு தான் செந்தில் பாலாஜி. மக்கள்லாம் கிடையாது, துட்டு தான். அப்போ உளவுத்துறையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகாரி சொன்னார், நான் கூட 90 மாநகராட்சி கவுன்சிலர் வார்டு தான் ஜெயிக்கும் டிஎம்கே அப்படின்னு கணக்கு போட்டோம். ஆனால் இவர் முதல்வர்கிட்ட 95 ஜெயிக்கும்னு சொன்னார். எப்படிங்க சொல்கிறீங்க 95ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 96 தொகுதி ஜெயிச்சுட்டு வந்தார். அப்போது எங்ககிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு செந்தில் பாலாஜி, நீங்கள் சொன்னீங்க சில தொகுதிகள்லாம் சரியில்லைங்க, அது இல்லை இது இல்லைன்னா, அதை நான் கொஞ்சம் சரியாக கான்சென்ட்ரேட் பண்ணல, இல்லாட்டி 100க்கு 100 ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு செந்தில் பாலாஜி. அப்படிப்பட்ட நபர் தான் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு பாஜக. அப்போ வந்து அதுக்கான ஒர்க்கு, அதாவது செந்தில் பாலாஜி அரண்டு பேச மாட்டாப்புல, ரொம்ப சைலண்டாக பேசுவாப்புல, யார்கிட்டையும் அரண்டு பேச மாட்டான். எனக்கு நல்ல பழக்கம். அரண்டே பேச மாட்டாப்புல, அதிர்ந்து பேச மாட்டாப்புல, யார் எது சொன்னாலும் அப்படியே சாஃப்டாக கேட்டுப்பாப்புல. ஆனால் ஃபீல்டு ஒர்க் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நான் ஈரோடு பை எலெக்ஷனில் பார்த்தேன், நொந்துட்டான். அந்த மாதிரி மக்களை பட்டி பட்டியாக தூக்கின்னு வந்து அடைச்சி வச்சு ஒவ்வொருத்தர் அட்ரஸையும் வாங்கி ஒவ்வொருத்தருக்கு என்ன தேவைன்றது கொடுத்து, வெள்ளி கொலுசுலேருந்து பரிசு பொருள்லேருந்து காசு வரைக்கும் கட்ட 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 கட்டான்னு நைட்டாக விநியோகம் ஆனதை பார்த்து மிரண்டேன் நான். அதுதான் பாலாஜி இருந்தால் கொங்கு மண்டலத்தை இவங்க எப்படி பழக்கியிருக்காங்கன்னா, முழுக்க முழுக்க காசு கொடுத்து ஓட்டு வாங்குற இடமா பழகிட்டாங்க. ஒரு பரிசோதனை சாலை, காசு இல்லைன்னா இப்போ கொங்கு மண்டலத்தில் ஓட்டு போட மாட்டோம், அந்த அளவுக்கு ஆகிட்டாங்க ஜனங்களை. இவங்க இந்த எலெக்ஷன்லையும் காசு போச்சு, அண்ணாமலையும் காசு கொடுத்தாரு, திமுகவும் காசு கொடுத்தது, அதிமுக மட்டும் கொஞ்சம் சைட்லைன் பண்ணி போயிடுச்சு, 3வது இடத்துக்கு போச்சு அதிமுக.
அது வேலுமணிக்கும் அண்ணாமலைக்கு இருந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஜக்கி வாசுதேவே 17,000 கோடி 18,000 கோடி வச்சிருக்காரு. அந்த மடத்தை வந்து ஆட்டிய போடணும்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஜக்கி வாசுதேவோட மடத்துக்குள்ளே போந்து அவருக்கு மூளையில் பிரச்சனை ஆயிடுச்சு. அவருக்கு வந்து பேலன்ஸில் இல்லை. ஏற்கனவே அவர் பேலன்ஸில் இல்லாத அளவுக்கான பழக்கங்களை தான் அவர் வச்சிருக்காரு. அதில் 17,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அதை ஆட்டிய போடணும்னு சொல்லிட்டு அவங்க மகள்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி பண்ணக்கூடிய ஒரு நபராக அண்ணாமலை அங்கே நோய்ஞ்சிட்டு இருந்தார். ஸோ இது எல்லாமே பணம், இந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். இங்கே பாலிடிக்ஸ் வந்து பணம் தான். பணம் சம்பாதிக்கிற அதை வந்து அழிக்கிற அஸ்திரம் வந்து இடி ஐடி எல்லாம் எங்கெல்லாம் இருக்குது. அதுக்கு நீ எவ்வளோ கட்டிங் தர? இதில் சம்பாதிச்சது தான் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட ஜெயிக்காத அண்ணாமலையுடைய சம்பாதனை. ஸோ திமுகவில் இருக்கிறவங்களும் பணம் சம்பாதிக்கிறவங்க தானே, மாற்று கருத்தெல்லாம் இல்லைல்ல. அவங்களும் அரசியலுக்குன்னா சேவை பண்ண வந்திருக்காங்க இல்லைல்ல, பணம் சம்பாதிக்கிறதுன்னு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் அண்ணாமலைக்கும் லிங்க் இருக்கிறதுல என்ன ஆச்சரியம்? கண்டிப்பாக லிங்க் இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம்லாம் கிடையாது. சசிகலா லிங்க் இல்லாத திமுக ஆட்கள் அன்றைக்கி இருந்தாங்களா? திமுகவில் இருக்கிறவங்க எல்லாரும் கூடயும் சசிகலா நடராஜன் லிங்க்ல தானே இருந்தார். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு. அது எப்படி? விஜயகாந்த் போய் கலாநிதி மாறனோட உட்காந்து பேசி 55 சீட்டுன்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பிரேமலதா கிட்ட கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி விஜயகாந்த் ஹைதராபாத்தில் முடிவு பண்ணிட்டு வந்ததை பிரேமலதா இங்கே மாற்றுது. விஜயகாந்த் வந்து முதல்வர் வேட்பாளர் ஆகிறார். மதிமுகவை ரெடி பண்ணாங்க, 2 கம்யூனிஸ்டுகளை ரெடி பண்ணாங்க. யாரு? நடராஜ, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு டீமை மக்கள் நல கூட்டணின்னு கொண்டு போயிட்டு, அதனால தான் அதிமுக ஜெயிச்சுது அந்த தேர்தலில். பாஜக தனியாக போட்டி போட்டுது, அதிமுக அந்த தேர்தலில் ஜெயிச்சுது. ஸோ அப்போது தமிழக அரசியலில் யார் யாரோடும் எப்படி வேண்டுமென்றாலும் எங்கு வேண்டுமென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் தொடர்புகளோடு தான் இருப்பார்கள் அப்படின்றது எழுதப்படாத விதி. அதனால் திமுக வந்து பாஜகவோட தொடர்பில் இருக்குது, அதுவும் அண்ணாமலையோட தொடர்பில் இருக்குன்றது வந்து சூர்யா சொல்கிறதுல எந்த விதமான பொய்யுமே கிடையாது. உண்மை சூர்யாவுக்கு தெரியும். அது சூர்யா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இப்போது பாஜகவை பொறுத்தவரை இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது ஊழல் குற்றச்சாட்டு. அதற்கு நிகராக அதை விட அதிகமாக இன்றைக்கு பாஜகவில் இருக்கவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். அந்த பட்டியல் என்கிட்ட இருக்கு, நான் விடுறதுக்கு தயாரா இருக்கேன், ஒன்னொன்னா வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஆமாங்க, மணல்ல வந்து காசு வாங்கினது அண்ணாமலை, ஆருத்ரால காசு வாங்கினது அண்ணாமலை. ஆருத்ரால மணல்ல 2 எபிசோட்ல மணல் காசுல வந்து குழிக்காதவங்களே கிடையாது, ரைட்டுங்களா? எல்லா கட்சிக்கும் காசு போகுது. அது கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் இந்த 3 பேரும் வந்து காசு கொடுக்காதவங்களே கிடையாது. அப்புறம் இப்போது ஆருத்ரா, ரைட்டுங்களா? அது இல்லாமல் நிறைய இன்கம் டேக்ஸ் ஆட்கள் அந்த விஷயங்கள் அதோட சம்மந்தப்பட்டது வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கேசவ விநாயகம், அவரோட பினாமி தான் கோவர்தன். கோவர்தன் கிட்டேருந்து தான் 4 கோடி ரூபா போகுது அந்த நெல்லை தேர்தலுக்கு. அதுதான் வந்து பிடிப்படுது, அதை போட்டு கொடுக்குறவர் அண்ணாமலை. அப்போது கோவர்தனோட வளர்ச்சி என்ன, அமர் பிரசாத் ரெட்டியோட வளர்ச்சி என்ன, அது சூர்யாவுக்கு தெரியும்ல. அமர் பிரசாத் ரெட்டி எப்படி வளர்ந்தார், எப்படி நின்னார், எவ்வளோ சம்பாதிச்சார், எங்கே நிற்க வைக்கிறாரு அப்படின்னு. தமிழிசை அவங்க பண்ணாத ஊழலே கிடையாது, பெரிய அளவுக்கான ஊழல். சூர்யாவும் அதை குறிப்பிடுறாரு, பெரிய அளவுக்கான ஊழல். கிட்டத்தட்ட ஒரு முதலமைச்சர் மாதிரி அவங்களும் அவங்க கணவரும் சேர்ந்து அடித்தது பெரிய கொள்ளை. பாண்டிச்சேரியில் தெலுங்கானாவில் அடித்த கொள்ளை, அவங்க சம்பாதிச்ச காசு ஏராளம் ஏராளம் ஏராளம். இதில் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய த்ரெட்டு வந்து இவங்க எல்லாமே ஒரு விதத்தில் மத்திய பிஜேபிக்கு கப்பம் கட்டியிருப்பாங்க அப்படின்றதான் வந்து எடப்பாடியுடைய எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நமக்கு தெரியுது. எடப்பாடி கப்பம் கட்டினார், அது தெரியுது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே கொள்ளை அடித்தவங்க எல்லாமே கப்பம் கட்டுவாங்க. இப்போது ஆருத்ராவில் வந்து இவர் கொள்ளை அடித்து பணம் சேர்த்தாரு அப்படின்னும்பொழுது சென்ட்ரல் பிஜேபி கூப்பிட்டு கேட்குது, ஏன்பா ஆருத்ராவில் வந்து நீ இவ்வளோ பணம் அடிச்சிருக்க,
ஒரு ஸ்கேமுப்பா அது. 2500 இன்வெஸ்டர்ப்பா, அவங்களுடைய கனவுகளை வந்து சிதைச்சிருக்காங்க அவங்க அப்படின்றது கேட்குறாங்க. அப்போது அண்ணாமலை சொன்ன பதில் வந்து, எனக்கு கட்சி நடத்துறதுக்கு பணம் இல்லைங்க, கோடிக்கணக்கான ரூபாய் கட்சிக்கு செலவாகுது அப்படின்னா. அது மாதிரி இப்போ இந்த நடைப்பயணம் போனப்போ எல்லா திமுகலேருந்து எல்லாரும் வந்து காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ சூர்யா சிவா வந்து வெளிப்படுத்துறாரு. அவருக்கு தெரியும் நடைப்பயணம் அப்படி. நடைப்பயணத்தோடைய ஆர்கனைசர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலைவர்கள் இருக்காங்க பாஜகவில். ஆனால் நடைப்பயணத்தோட ஆர்கனைசர் வந்து அமர் பிரசாத் ரெட்டி. அவரை தான் திருவான்மியூரில் ஒரு கேஸில் வந்து அவரை கைது பண்ணுறதே நடைப்பயணத்தில் வச்சு தான் கைது பண்ணுறான். யாரோட நடைப்பயணம்? அண்ணாமலையோட நடைப்பயணத்தில் வச்சு. ஸோ இப்போது என்பிஎஃப்சி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா ஆருத்ரா உட்பட பல நிறுவனங்கள் வந்து என்பிஎஃப்சியில் வந்து பிரச்சனையாகுது. என்பிஎஃப்சியை ஃபுல்லாக இன்கம் டேக்ஸோட தொடர்புடைய இருக்கக்கூடிய குற்றங்கள், போக்குவரத்து, இன்கம் டேக்ஸ் டீட்டெயில் தான் வந்து இப்போது வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பு வழக்கில் வந்து ஜெயலலிதா தண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் அவங்களுடைய இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை வந்து எடுத்து ஃபைல் பண்ணதுனால தான் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாங்க. என்ன இன்கம், என்ன செலவு, எப்படி கம்பெனி, இவ்வளோ கம்பெனி எப்படி வந்தது, ஒரு சிங்கிள் அட்ரஸ் போயஸ் கார்டன்லேருந்து இவ்வளோ கம்பெனி எப்படி ஆப்ரேட் ஆச்சு, விஜயன்னு ஒரு வேலைக்காரன் தான் மயிலாப்பூரில் இருக்க கெனரா பேங்க்ல எப்படி காசு கொண்டு போய் போட்டான் அப்படிலாம் டீட்டெயில் ஃபுல்லாக எடுத்ததுனால தான் அவங்க வந்து தண்டிக்கப்பட்டாங்க. ஸோ இந்த என்பிஎஃப்சிஸ், மக்களை ஏமாற்றக்கூடிய நிதி நிறுவனங்கள் எல்லாமே வந்து பாஜக அண்ணாமலையும் அமர் பிரசாத் ரெட்டியும் காசு வாங்குறாங்க. இப்போ ஆருத்ராவில் வந்து காசு வந்து கேசவ விநாயகத்துக்கு போயிருக்கு, ஒரு பெரிய அமௌண்ட்டு கேசவ விநாயகத்துக்கு போயிருக்கு, ரைட்டுங்களா? அப்போ அண்ணாமலை, அமர் பிரசாத் ரெட்டி, கேசவ விநாயகம். இதுக்கு நடுவில் ஒரு கேரக்டர் ஓடும், வினோஜ் பி செல்வம்னு. இவர் வந்து ராஜ்நாத் சிங்குக்கு ரொம்ப நெருக்கமானவர். ராஜ்நாத் சிங் கூடவே இருப்பார். இவருக்கு எதனா ஒன்றா ராஜ்நாத் சிங் வந்துடுவார். இந்த கேரக்டர் அடித்த கொள்ளையும் ஏராளம். இவர் வந்து நிற்கிற தொகுதி வந்து துறைமுகம், ஃபுல்லாக சேட்டானுங்க தொகுதி. அது இல்லாமல் தங்கம் கடத்தி வர்றது, வெளிநாட்டிலேருந்து தங்கம் கடத்தி வர்றது, அதில் கஸ்டம்ஸு ஃபுல்லாக. அதில் கஸ்டம்ஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம வந்து சாராய மாமூல் கலால் துறை மாதிரி. அது ஃபுல்லாக துட்டு கலெக்ஷன் தான். கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆகணும்னா நீ கோடிக்கணக்கில் கொடுக்கணும், அப்போ தான் நீ கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். அதாவது ஒரு பீரியடில் வந்து இலகணேசன் மாதிரி ஆட்கள்லாம் அடிக்க தெரியாது, கொள்ளடிக்க தெரியாது, எதனா சின்ன சின்ன விஷயங்களை தப்பு பண்ணி மாட்டிப்பாங்க, ரைட்டா? அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு 98 வந்து வாஜ்பாயை நான் இன்டர்வியூ பண்ணும்போது அப்போ தான் கமலாலயம் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து டி நகரில் ஒரு இடத்துல ஒரு சப்ப ரூமில் நானும் இலகணேசனும் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம், மணிக்கணக்காக பேசுவோம், ஒரு டீ கூட கிடைக்காது. இதுதான் பாஜக. ஆனால் இன்னைக்கு பாஜகவுடைய டேர்ன் வந்து நரேந்திர மோடி வந்தப்புறம், அண்ணாமலை வந்தப்புறம் அதோட டேர்ன் வந்து பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக மாறுது. பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக மாறும்போது ஊழலும் இருக்க தானே செய்யும், அதை பற்றின பட்டியல்களும் இருக்க தானே செய்யும். நீ டிஎம்கே ஊழல் பட்டியல் வெளியிட்டிய, அதுக்கு உதவுனது சூர்யா சிவா. அப்போது ஏடிஎம்கே ஊழல் பட்டியல் வெளியிடுவேன்னா வெளியிடவே இல்லை, அது அவங்க காசு கொடுத்துட்டாங்க. இப்போ அதிமுக பீரியடும் இருந்திருக்கு, ரைட்டுங்களா? அங்கேயும் கட்டிங் வாங்கியிருக்காங்க. அப்புறம் திமுக பீரியடில் பெரும்பான்மையாக வந்த விஷயங்கள். இதுக்குள்ளேருந்து இருக்கக்கூடிய இந்த கட்டிங்குகள் நிறைய. அதனால் ஊழல் நிறைய. சூர்யா சிவா மாதிரி லிஸ்ட்டு போட்டால் அது நாரும்.